எடப்பாடியின் கூட்டணி அழைப்புக்கு தாவேக்கு கொடுத்த உடனடி பதில். ஒரே கண்டிஷன் தானாம், எடப்பாடி ஆடி போயிட்டாராமே. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் திமுக ஆட்சியை அகற்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணையலாம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியது அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. அவரது இந்த கருத்து புதிதாக அரசியல் களத்தில் வந்துள்ள விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்துக்கு விடுக்கப்பட்ட மறைமுக அழைப்பாக பார்க்கப்பட்டது. இதற்கு உடனடியாக பதிலளித்த தாவேக தரப்பு தங்களின் நிலைப்பாட்டை தெளிவாக அறிவித்துள்ளது. தாவேக இணை பொதுச்செயலாளர் CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில், எங்கள் தலைவர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்பவர்களுடன் மட்டுமே கூட்டணி அமைப்போம். எங்கள் அரசியல் எதிரியுடனும் கொள்கை எதிரியுடனும் கூட்டணி கிடையாது என்பது திட்டவட்டமாக சொல்லிவிட்டாராம். இந்த நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி ஏற்கும் சூழ்நிலை ஏற்பட்டால்தான் கூட்டணி பற்றி யோசிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தாவேகாவை தூய கட்சி அல்ல, கலப்பட கட்சி என விமர்சித்து குறித்த கேள்விக்கு பதிலளித்த நிர்மல்குமார், எங்கள் தலைவர் விஜய் திமுகவை தீய சக்தி என்று கடுமையாக விமர்சித்ததற்காக அதிமுகவினர் பதில் சொல்ல வருவது வேடிக்கையாக உள்ளது. திமுகவும் அதிமுகவும் அரசியல் பங்காளிகளாக இருப்பது இப்போது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது என்று கூறியுள்ளார். இதன் மூலம் வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தாவேக எந்தவித சமரசமுமின்றி விஜய் மையமாக கொண்டு மட்டுமே அரசியல் கூட்டணி அமைக்கும் என்பதையும் அதிமுகவுடன் உடனடி கூட்டணி வாய்ப்பு இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளது.